ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் பை ஜேன் ஆஸ்டின். அத்தியாயம் 50. வாழ்க்கையில் இந்த கட்டத்திற்கு முன்பே தன்னுடைய எல்லா வருமானத்தையும் செலவழிப்பதற்கு பதிலாக தனக்கு பிறகு தன்னுடைய மனைவி இருந்தால் எனில் அவளுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் ஒரு கணிசமான தொகையை சேமித்து வைத்திருக்க வேண்டும் என மிஸ்டர் பெனட் அடிக்கடி நினைத்திருக்கிறார். இப்பொழுது அவர் மேலும் அதிகமாக அவ்வாறு செய்திருக்கலாமே என நினைத்தார். அவர் அவ்வாறு செய்திருந்தால் லிடியா தன்னுடைய மாமாவிற்கு கடன்பட்டவளாக ஆகியிருக்க வேண்டாம். அவளுடைய கௌரவத்தை அவரே காப்பாற்றியிருக்கலாம். இங்கிலாந்திலே ஒரு பிரயோஜனமில்லாத இளைஞனை அவளுடைய கணவனாக மாற்றும் முயற்சி அவரிடத்தே வந்திருக்கும். யாருக்குமே சந்தோஷம் அளிக்காத ஒரு சம்பவத்திற்காக தன்னுடைய சகோதரர் மட்டுமே செலவழித்திருப்பதை பற்றி மிக்க அக்கறை கொண்ட மிஸ்டர் பெனட் அவர் எவ்வளவு செலவழித்திருக்கிறார் என கண்டுபிடிக்க முடியுமானால் அதை கண்டுபிடித்து அதை எவ்வளவு விரைவாக தீர்க்க முடியுமோ அவ்வளவு விரைவாக தீர்க்க வேண்டும் என தீர்மானித்தார். முதலில் மிஸ்டர் பெனட் திருமணம் செய்து கொண்டவுடன் சேமிப்பு என்பதே ஒரு உபயோகமற்ற விஷயமாக இருந்தது. ஏனெனில் அவர்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்றிருந்தனர். வயதிற்கு வந்தவுடன் இந்த மகனுக்கு சொத்து வந்து சேரும், தனக்கு பிறகு தன் மனைவியையும் மற்ற குழந்தைகளையும் அவன் காப்பாற்றுவான் என நினைத்தார். 5 பெண் குழந்தைகள் வரிசையாக பிறந்தனர். மகன் பிறக்கவில்லை. லிடியா பிறந்த பிறகும் மகன் பிறப்பான் என மிஸ்ஸஸ் பெனட் தீர்மானமாக இருந்தாள். இறுதியாக இது நிகழும் என்ற நம்பிக்கை போனது. ஆனால் அப்பொழுது சேமிக்க வேண்டும் என்பதற்குரிய காலம் தாண்டிவிட்டது. மிஸ்ஸஸ் பெனட்டிற்கு சிக்கனமாக இருப்பது என்பதே தெரியாத ஒரு விஷயம். மிஸ்டர் பெனட் எந்த இக்கட்டிலும் மாட்டிக்கொள்ளாமல் சுதந்திரமாக இருக்க விரும்பியதால் வரவுக்கு மீறிய செலவை தவிர்க்க முடிந்தது. மிஸ்ஸஸ் பெனட்டிற்காகவும் குழந்தைகளுக்காகவும் 5000 பவுண்ட் செலவிற்கு என்று தீர்மானிக்கப்பட்டது. குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு பங்கு என்பது பெற்றோர்களின் விருப்பத்தை பொறுத்தது. தற்சமயம் லிடியாவிற்கு எவ்வளவு பங்கு தர வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. தன்முன் வைக்கப்பட்டுள்ள வேண்டுகோளுக்கு சம்மதிக்க எந்தவித தயக்கமும் மிஸ்டர் பெனட்டிற்கு இருக்க முடியாது. தன்னுடைய சகோதரர் செய்வதற்கு மனமார்ந்த நன்றினை சுருக்கமாக தெரிவித்த பின் அவர் செய்திருந்த எல்லா ஏற்பாடுகளுக்கும் சம்மதம் தெரிவித்து தனக்கு தெரிவித்திருந்த வேலைகளை எல்லாம் முழு மனதோடு முடித்து தருவதாக கடிதம் எழுதினார். விக்காமை தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள பணிய வைக்க முடியும் என்றால் தற்போதைய ஏற்பாட்டின்படி இவ்வளவு குறைந்த அசௌகரியங்களுடன் அது நடக்கும் என்பதை அவர் நினைத்தும் பார்க்கவில்லை. லிடியாவின் சாப்பாடு மற்றும் இதர செலவிற்காகவும் அவளுடைய தாயார் மூலம் அவளுக்கு அவ்வப்பொழுது கிடைத்த பணம் என எல்லாம் சேர்ந்து ஏறக்குறைய வருடத்திற்கு அவளுக்காக அவர் செய்த செலவு 100 பவுண்ட். 100 பவுண்டிற்கும் சற்று குறைவுதான். இனி அவருக்கு கூடுதலாக 10 பவுண்ட் தான் நஷ்டமாகும். இதனால் லிடியாவிற்காக அவர் செலவழித்தது குறைவாகத்தான் உள்ளது. மிக சுலபமாக அவர் இதை செய்வதற்கு ஒத்துக்கொண்டது என்பது மற்றொரு வரவேற்கத்தக்க ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த விஷயத்தை முடிக்க வேண்டும் என்பதுதான் அவரது முக்கிய விருப்பமாக இருந்தது. முதலில் அவருக்கு ஏற்பட்ட கோபத்தினால் அவளை தேட வேண்டாம் என்று தீவிரமாகவும் சுறுசுறுப்பாகவும் இறங்கிய அவர் இயல்பாக தன்னுடைய பழைய சோம்பலுக்கு திரும்பினார். அவருடைய கடிதம் தபாலில் அனுப்பப்பட்டது. காரியத்தை எடுத்துக்கொள்வதில் தாமதம் காண்பித்தாலும் அதை விரைவாக நிறைவேற்றினார். மற்ற எந்த விதத்தில் தனது சகோதரருக்கு கடன்பட்டிருக்கிறார் என்ற விவரத்தை தெரிவிக்குமாறு கூறிய அவர் லிடியாவின் மீது மிக கோபமாக இருந்ததால் அவளுக்கு ஒரு செய்தியும் அனுப்பவில்லை. அந்த நல்ல செய்தி விரைவில் வீடு முழுவதும் பரவியது. அதே வேகத்தில் அக்கம்பக்கத்திலும் பரவியது. சுற்றி இருப்பவர்களால் அது நல்ல விதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
திருமணமாகாமல் லிடியா ஊருக்கு திரும்பி வந்திருந்தாலோ அல்லது மாறுதலாக அவளை அவனிடமிருந்து தனிமைப்படுத்தி தொலைவில் ஒரு பண்ணை வீட்டில் வைத்திருந்தாலோ அங்கிருக்கும் வம்பு பேசும் வயதான பெண்மணிக்கு இதை பற்றி பேச நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது இது போன்ற ஒரு கணவனிடம் அவள் துயரப்பட போவது நிச்சயம் என்பதால் இப்பொழுதும் அவர்களுக்கு பேச விஷயம் இருக்கு. மிஸ்ஸஸ் பெனட் வீட்டின் கீழ்த்தளத்திற்கு வந்து 15 நாட்கள் ஆகிவிட்டன. ஆனால் இந்த மகிழ்ச்சியான நாளில் மிகவும் மகிழ்ச்சியான மனநிலையுடன் மேஜையின் அவளது வழக்கமான தலைமையிடத்தில் வந்து அமர்ந்தாள். அவளது வெற்றி பெருமிதத்தை எந்த அவமானகரமான எண்ணமும் குறைக்கவில்லை. ஜேனுடைய 16வது வயது முதல் அவளுக்கிருந்து வந்த தலையாய விருப்பமான ஒரு மகளுக்கு திருமணம் என்பது நிறைவேறும் தருணம் வந்துவிட்டது. அவளது எண்ணங்களும் பேச்சும் திருமண ஏற்பாடுகள் குறித்தே இருந்தன. தன்னுடைய மகளுக்காக அவளுடைய வருமானம் என்ன என்று தெரியாமலேயே அதை பற்றி யோசிக்காமல் சுற்றுவட்டாரத்தில் ஒரு நல்ல வீடாக வெகு மும்முரமாக தேடிக்கொண்டிருந்தாள். அளவில் சிறியதாக இருக்கிறது என்பதற்காகவும் பார்ப்பதற்கு நன்றாக இல்லை என்பதற்காகவும் பலவற்றை நிராகரித்தாள். கோல்டிங்ஸ் குடும்பத்தினர் வெளியேறினால் ஹே பார்க் சரியாக இருக்கும், அல்லது வரவேற்பறை பெரிதாக இருந்தால் ஸ்டோக்ல உள்ள பெரிய பொருத்தமாக இருக்கும். ஆனால் ஆஷ்வொர்த் மிகவும் தொலைவில் உள்ளது. 10 மைல் தொலைவில் அவள் இருப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. பூர்வீஸ் லாட்ஜை பொறுத்தவரை மேல் மாடியில் உள்ள அறை பயங்கரமாக இருக்கும் என்றாள். வேலைக்காரர்கள் அங்கு இருக்கும் வரை அவளது கணவர் அவளை தடங்கலின்றி பேச அனுமதித்தார். அவர்கள் வெளியேறியதும் மிஸ்ஸஸ் பெனட், உனது மருமகனுக்கும் மகளுக்கும் இவற்றில் சில வீடுகளையோ அல்லது எல்லா வீடுகளையுமே நீ எடுப்பதற்குள் நாம் ஒரு சரியான முடிவுக்கு வந்து விடுவோம். இந்த இடத்திலுள்ள ஒரு வீட்டிற்குள் வருவதற்கு அவர்களை அனுமதிக்க முடியாது. லாங்பர்னில் அவர்களை வரவேற்று அவர்களுடைய வெட்கங்கெட்ட தன்மையை நான் ஊக்குவிக்க மாட்டேன் என்றார். இந்த பேச்சை தொடர்ந்து நீண்ட வாக்குவாதங்கள் நடைபெற்றது. ஆனால் மிஸ்டர் பெனட் தீர்மானமாக இருந்தார். அது இன்னொரு வாக்குவாதத்திற்கு போய் முடிந்தது. தன்னுடைய கணவர் அவர்களது மகளுக்கு ஆடைகள் வாங்குவதற்கு பணம் எதுவும் தரமாட்டார் என்பதை ஆச்சரியத்துடனும் அதிர்ச்சியுடனும் அறிந்து கொண்டாள். இந்த சமயத்தில் தன்னிடமிருந்து அவளுக்கு எந்த அன்பும் கிடைக்காது என்று அவர் உறுதியாக கூறினார். மிஸ்ஸஸ் பெனட்டால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மகளது திருமணத்தை அங்கீகரிக்கும் அந்த செயலை கூட செய்ய மறுக்கும் அளவிற்கு அவரது கோபம் இருக்கிறது என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. விக்காமுடன் ஓடிப்போய் திருமணத்திற்கு முன்பே 2 வாரங்களாக அவனுடன் வாழ்க்கை நடத்தியதில் ஏற்பட்ட அவமானத்தை விட மகளின் திருமணத்திற்கு புத்தாடை கிடைக்காத அவமானம் அவளுக்கு பெரிதாக இருந்தது. எலிசபெத்திற்கு அந்த திருமணத்தில் ஏற்பட்ட துயரத்தினால் தன்னுடைய சகோதரியை பற்றிய அவளுடைய பயங்களை டார்சியிடம் கூறியது குறித்து இப்பொழுது மேலும் வருத்தம் உண்டாயிற்று. ஏனென்றால் சகோதரியின் திருமணம் விரைவில் முடிந்துவிட்டால் அவள் ஓடிப்போன விஷயத்திற்கு அது ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிடும். அந்த சமயத்தில் அங்கு இருந்தவர்களை தவிர மற்றவர்களிடம் இருந்து இந்த திருமணம் ஆரம்பித்த விதத்தை மறைத்து விடலாம் என்று அவர்கள் நம்பினார்கள். அவன் மூலமாக அந்த விஷயம் மேலும் பரவும் என்று அவள் பயப்படவில்லை. இரகசியத்தை காப்பாற்றுவதில் அவன் மேல் ஏற்பட்ட நம்பிக்கையை போல் அவளுக்கு வேறு யார் மேலும் ஏற்படவில்லை. அதே சமயத்தில் அவளது சகோதரி செய்த தவறு வேறு யாருக்கும் தெரிந்திருந்தாலும் அவள் இவ்வளவு வருத்தம் அடைந்திருக்க மாட்டாள். தனக்கும் அவனுக்கும் இடையே ஏற்கனவே மிகுந்த இடைவெளி ஏற்பட்டு விட்டதால தனிப்பட்ட முறையில் அவளுக்கு இதனால் எந்த நஷ்டமும் ஏற்படும் என்று அவள் பயப்படவில்லை. லிடியாவின் திருமணம் கௌரவமான முறையில் நடந்து முடிந்திருந்தாலும் இந்த குடும்பத்தில் வேறு பல ஆட்சேபனைகளுடன் இதுவும் சேர்ந்து கொண்டதால அவன் தன்னை இனி விரும்புவான் என்று எதிர்பார்க்க முடியாது. இது போன்ற ஒரு சம்பந்தத்திலிருந்து அவன் பின்வாங்குவான் என்பதில் அவளுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை.
தன்னுடைய அன்பை அவன் பெற விரும்பியது டெர்பீஷியரிலே அவளுக்கு நிச்சயமாக தெரிந்தது. ஆனால் அந்த விருப்பம் இம்மாதிரி ஒரு பாதிப்பை தாங்கிக் கொள்ள முடியும் என்று எதிர்பார்க்க முடியாது. அவள் அவமானமும் வருத்தமும் அடைந்தாள். காரணம் தெரியாமலேயே வருந்தினாள். தான் இனி பயன்பெற முடியாத அவனது கண்ணியத்தை பார்த்து அவள் பொறாமைப்பட்டாள். அவனை பற்றிய விஷயம் ஒன்றும் தெரிந்து கொள்ள முடியாத இந்த தருணத்தில் அவனை பற்றி தகவல் அறிந்து கொள்ள விரும்பினாள். அவனை சந்திக்கும் சாத்தியம் இல்லாவிட்டாலும் கூட அவனுடன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று தீர்மானமாக நம்பினாள். 4 மாதங்களுக்கு முன் அவள் மிகுந்த கர்வத்துடன் மறுத்த சம்பந்தத்தை இப்பொழுது மகிழ்ச்சியுடனோ நன்றியுடனோ அவள் கொள்வாள் என அவனுக்கு தெரிந்தால் அது எப்படிப்பட்ட வெற்றியாக அவனுக்கு இருக்கும் என அவள் அடிக்கடி நினைத்தாள். தாராள மனப்பான்மையுடைய ஆண்களில் இவனை போல் தாராள மனம் கொண்ட ஆண்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதில் அவளுக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் அவனும் ஒரு சாதாரண மனிதன்தான் என்பதால் தனது வெற்றியை கொண்டாடுவான். திறமையிலும் குண அதிசயத்திலும் தனக்கு அவன் மிகவும் பொருத்தமானவன் என்று இப்பொழுது அவள் நினைக்க ஆரம்பித்தாள். புரிந்து கொள்ளும் தன்மையிலும் சுபாவத்திலும் அவன் அவளிடமிருந்து மாறுபட்டிருந்தாலும் அவளுடைய விருப்பங்களை எல்லாம் அவன் பூர்த்தி செய்வான். அவர்கள் இணைவது அவர்கள் இருவருக்கும் சாதகமாக இருந்திருக்கும். அவளுடைய இயல்பான சுபாவம் கலகலப்பான தன்மையும் அவனுடைய மனதை மேன்மையாக்கியிருக்கும். நடத்தையை நல்ல விதமாக மாற்றிருக்கும். அவனுடைய மதிப்பீட்டு திறனாலும் விஷய ஞானத்தாலும் உலக அறிவாலும் அவள் பெரும் நன்மை அடைந்திருப்பாள். அவர்களுக்கு திருமணம் நடந்திருந்தால் அது ஒரு சந்தோஷமான திருமணமாக இருந்திருக்கும். அதை பார்த்து எல்லோரும் வியந்திருப்பார்கள். ஆனால் அந்த திருமணம் நடக்கவில்லை. அதனால் சந்தோஷமான திருமணம் என்றால் எப்படி இருக்கும் என்று யாரும் இப்பொழுது கற்றுக்கொள்ள முடியாது. வித்தியாசமான மனோபாவத்தினால் நடக்கப் போகும் ஒரு திருமணம் இந்த குடும்பத்தில் மற்றொரு திருமணம் நடப்பதற்கு சாத்தியமில்லை என்றாகிவிட்டது. லிடியாவும் விக்காமும் எப்படி மற்றவர்களை சார்ந்து இருக்காமல் சிறிதளவாவது தங்களது சொந்த காலில் நிற்பார்கள் என்று அவளால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. குணத்தினால் இணைபவர்களது வாழ்க்கையை விட உணர்ச்சிகளால் மட்டுமே இணைபவரது வாழ்க்கையில் நிரந்தரமான மகிழ்ச்சி என்பது எவ்வளவு குறைவாக இருக்க முடியும் என்று அவளால் யூகிக்க முடிந்தது. மிஸ்டர் கார்டினர் மீண்டும் அவருடைய சகோதரருக்கு விரைவில் ஒரு கடிதம் எழுதினார். அவர் குடும்பத்தில் உள்ள எல்லோருடைய நலனையும் பாதுகாப்பதற்கு ஆவலாக இருப்பதாக மிஸ்டர் பெனட்டிற்கு சுருக்கமாக பதிலளித்தார். இந்த விஷயத்தை பற்றி மீண்டும் அவரிடம் பேசப்பட மாட்டாது என்ற கெஞ்சல்களுடன் கடிதத்தை முடித்தார். விக்காம் இராணுவத்திலிருந்து விலக முடிவு செய்ததை பற்றி அவர்களிடம் தெரிவிப்பதுதான் அந்த கடிதம் எழுதுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அவனது திருமணம் நிச்சயமானவுடன் அவன் அவ்வாறு செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருந்தது. அவனுக்கும் எனது மருமகளுக்கும் அவன் இராணுவத்திலிருந்து விலகுவதுதான் நல்லது என்ற என்னுடைய கருத்தை நீங்களும் ஒத்துக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன் என்று முடித்தார். நிரந்தர இராணுவ பணியில் சேர வேண்டும் என்பது விக்காமின் நோக்கம். அவனுடைய முன்னாள் நண்பர்களிடையே அவனுக்கு இராணுவத்தில் சேர உதவி செய்யும் திறமை கொண்டவர்களும் உதவி செய்ய விருப்பம் உள்ளவர்களும் இன்னும் சிலர் இருக்கின்றனர். இப்பொழுது வடக்கே உள்ள ஜெனரலின் படைப்பிரிவில் ஒரு பதவி கொடுப்பதாக அவனுக்கு உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து வெகு தூரத்தில் இருப்பது சாதகமான விஷயம்தான். இனிமேல் அவன் சற்று ஒழுங்காக நடந்து கொள்வான் என்று தோன்றுகிறது. பொது மனிதர்களிடத்தில் இனி அவன் இருக்கப் போவது போல் இன்னும் சற்று விவேகமாக நடந்து கொள்வான் என்று எதிர்பார்க்கலாம். நமது தற்போதைய ஏற்பாடுகளை பற்றி கர்னல் பாஸ்டருக்கு எழுதியிருக்கிறேன். பிரைடனிலும் அதற்கு அருகிலுள்ள இடங்களிலும் விக்காம் பணம் தர வேண்டியவர்களுக்கு விரைவில் பணம் தரப்படும் என்று உறுதி அளித்து சொல்லியிருக்கிறேன். அதற்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டுள்ளேன். மேரினடில் அவன் பணம் தர வேண்டியவர்களுக்கு நீங்கள் பொறுப்பை எடுத்துக்கொள்ளவும். அதற்கான பட்டியலை நான் அனுப்புகிறேன். அவனது எல்லா கடன்களை பற்றியும் அவன் தெரிவித்து விட்டான். நம்மை அவன் ஏமாற்றவில்லை என்று நம்புகிறேன்.
ஹெகேட்ஸ்டானிற்கு நமது வழிமுறைகளை சொல்லப்பட்டுவிட்டன. அனைத்தும் ஒரு வாரத்தில் முடிந்துவிடும். லாங்பர்னிற்கு முதலில் அவர்கள் அழைக்கப்படாவிட்டாலும் அவர்கள் அவனுடைய படைப்பிரிவில் சேருவார்கள். தென்பகுதியிலிருந்து புறப்படும் முன்பு எனது மருமகள் உங்கள் அனைவரையும் காண விரும்புகிறாள் என்று மிஸ்ஸஸ் கார்டினமிருந்து அறிந்து கொண்டேன். அவள் நலமாக இருக்கிறாள். உங்களையும் அவள் தாயாரையும் விசாரித்ததாக தெரிவிக்க சொன்னாள். இப்படிக்கு ஹெட்வர்ட் கார்டினர். மிஸ்டர் கார்டினரைப் போலவே மிஸ்டர் பெனட்டும் அவரது பெண்களுக்கும் விகாம் ஹெட்போஷியிலிருந்து விலக்கப்படுவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி தெளிவாக புரிந்து கொண்டார்கள். ஆனால் மிஸ்ஸஸ் பெனட் இந்த விஷயத்தில் அதிக மகிழ்ச்சி அடையவில்லை. லிடியாவும் விக்காமும் ஹெட்போஷியரில் வசிக்கப் போகும் திட்டத்தை மிஸ்ஸஸ் பெனட் கைவிடாததாலும் லிடியாவுடன் சேர்ந்திருப்பது அதிக மகிழ்ச்சியும் பெருமையும் தரும் என்று எதிர்பார்த்ததாலும் லிடியா வடக்கே சென்று குடியேறுவது அவளுக்கு மிகவும் ஏமாற்றத்தை அளித்தது. அந்த படைப்பிரிவில் அனைவரிடமும் பழகியிருந்தும் அங்கு அவளுக்கு பிரியமானவர்கள் பலர் இருந்தும் அங்கிருந்து அவள் வெளியேறுவது பரிதாபமானது. மிஸ்ஸஸ் பாஸ்டரை அவளுக்கு மிகவும் பிடிக்கும் என்று மிஸ்ஸஸ் பென்னட் அவளை வெளியே அனுப்புவது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கும். அங்குள்ள பல இளைஞர்களை அவளுக்கு மிகவும் பிடிக்கும். ஜெனரலின் படைப்பிரிவில் இருக்கும் அதிகாரிகள் பழகுவதற்கு அத்தனை இனிமையில்லாதவர்களாக இருக்கலாம் என்றார். அவள் வடக்கே செல்வதற்கு முன் தன் குடும்பத்தினரிடம் சேர்ந்து இருக்க வேண்டும் என்ற அவளது வேண்டுகோள் முதலில் எதிர்ப்பை சந்தித்தது. ஆனால் ஜேனும் எலிசபெத்தும் தங்களது சகோதரியின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவளது திருமணத்தை பெற்றோர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அதனால் அவர்கள் மனப்பூர்வமாகவும் சாந்தமாகவும் நியாயமாகவும் தங்களது தகப்பனாரிடம் திருமணம் முடிந்தவுடன் அவளையும் அவளது கணவனையும் லாங்பர்னில் வரவேற்க வேண்டும் என்று வேண்டினார்கள். தன்னுடைய பெண்கள் கூறுவது சரியென்று தோன்றியதால் அவர்களது வேண்டுகோளை அவர் ஏற்றுக்கொண்டார். மகள் வடக்கே செல்லும் முன் திருமணமான அவளை அக்கம்பக்கத்தினரிடம் காண்பிக்க முடியும் என்று தெரிந்து கொண்ட அவளது தாயார் திருப்தியடைந்தாள். மிஸ்டர் பெனட் தனது சகோதரருக்கு மீண்டும் கடிதம் எழுதும்போது அவர்கள் அங்கு வர சம்மதம் தெரிவித்து எழுதினார். திருமணம் முடிந்தவுடன் அவர்கள் லாங்பர்னுக்கு செல்ல வேண்டும் என்பது முடிவாயிற்று. இம்மாதிரி ஒரு திட்டத்திற்கு விகாம் ஒத்துக்கொண்டது எலிசபெத்திற்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அவளது சொந்த விருப்பத்தை மட்டும் அவள் கலந்து ஆலோசித்திருந்தால் அவனை சந்திக்கவே விருப்பப்பட்டிருக்க மாட்டாள். அத்தியாயம் 50 முடிந்தது.